ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா பற்றிய சிறப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். இந்தியாவிற்கு சுதந்திரம் எந்த வருஷம் கிடச்சுன்னா 1947 ஆகஸ்ட் 15. ஓகேவா, அப்போ இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடச்சது எப்போம்னா 1947 ஆகஸ்ட் 15. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். குடியரசு தினம் எப்போனா 1950 ஜனவரி 26. ஓகேவா, நெக்ஸ்ட் தேசிய பாடல் எதுனா வந்தே மாதரம். அந்த பாடல் அதை யார் இயற்றினா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேவா, அப்போ தேசிய பாடல் யார் இயற்றினான்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி, வந்தே மாதரம்ங்கிற பாடல். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேசிய கீதம் ஜனகண மனகதி. அது சரியா, அது ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிருப்பார். ஓகேவா, ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம். நெக்ஸ்ட் என்னென்னா தேசிய விலங்காக எந்த விலங்கு அங்கீகரிச்சிருக்காங்கன்னா புலி. எந்த வருஷம்னா 1973. சரியா, 1973 தான் என்னது தேசிய விலங்காக புலி அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேசிய பறவை எதுனா மயில். 1963 தேசிய பறவை என்னதுன்னா மயில். 1963 இதெல்லாம் 6th புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தானே, எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க தகவல் தான். ஓகேவா, நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் 7வது என்ன பார்க்கணும், தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா பெங்காலி வெங்கையா. இவர் எந்த ஊர்னா ஆந்திராவை சேர்ந்தவர். சரியா, ஆந்திரா. அப்போ தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா ஆந்திராவை சேர்ந்தவர். இவர் பெங்காலி வெங்கையா, இவர் பேர் பெங்காலி வெங்கையா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேசிய உறுதிமொழி என்னென்னா அது நம்ம தெரியுமா, இந்தியா தாய்நாடு அப்படி சொல்லுவோம்ல, அந்த உறுதிமொழியை யார் இது பண்ணனா பிதிமாரி வெங்கட சுப்புராவ். சரியா, இதுவும் எந்த புக்கில் இருக்குன்னா 6th புக்கில் இருக்குது. சரியா, 2nd டேர்ம் நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அது என்ன மொழியில் இது பண்ணப்பட்டிருக்குன்னா தெலுங்கு மொழியில் தான் அந்த உறுதிமொழியை ஃபஸ்ட்டு அவங்க இது இயற்றிருப்பாங்க, பிதிமாரி வெங்கட சுப்புராவ். சரியா, நெக்ஸ்ட்டு தேசிய விளையாட்டு எதுனா ஹாக்கி. சரியா, தேசிய விளையாட்டு எது ஹாக்கி, இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேசிய பழம் எதுனா மாம்பழம். இது எந்த வருஷம் அங்கீகரிச்சாங்கன்னா 1950. அப்போ தேசிய பழம் எப்போ அங்கீகரிச்சாங்கன்னா 1950. சரியா, நெக்ஸ்ட் தேசிய மரம் எதுனா ஆலமரம். இதுவும் 1950 தான். ஓகேவா, தேசிய மரம் எது ஆலமரம், 1950. நெக்ஸ்ட்டு தேசிய மலர் எதுனா தாமரை. ஓகேவா, இது எந்த வருஷம் அங்கீகரிச்சாங்கன்னா 1950. தேசிய மலர் எது தாமரை, 1950. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்தியாவில் உச்சநீதிமன்றம் ஃபஸ்ட்டு எப்போ தொடக்கம் பண்ணாங்கன்னா 1950 ஜனவரி 28. ஓகேவா, டெல்லியில் இருக்கலாம். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28. இந்தியா குடியரசு ஆகி 2 நாள் கழிச்சு. ஓகேவா, இது இந்த பாயிண்ட் எதில் இருக்குன்னா 10th புக்கில் இருக்குது. ஓகேவா, சோசியல் புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் வங்கி எப்போ இது பண்ணாங்க, அடிப்படை சட்டம் ரிசர்வ் வங்கி சட்டம் எப்போ வந்திருக்குன்னா 1934. சரியா, வங்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1935 ஏப்ரல் 1. சரியா, ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து தேசிய கேலண்டர் சொல்லுவாங்களா, அந்த கனிஷ்கர் காலத்தை வச்சு அடிப்படையாக வச்சு அதை எடுத்திருப்பாங்க. சரியா, அது எந்த வருஷம்னா 1957 மார்ச் 22 தான் தேசிய கேலண்டர் உருவாக்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போம்னா 1957 மார்ச் 22. இதை யார் இந்த உருவாக்கியிருப்பாங்கன்னா மேக்னத் சகா அப்படிங்கிறவங்க உருவாக்கியிருப்பாங்கன்னா மேக்னத் சகா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேசிய சின்னம் இந்த நான்முக சிங்கம்னு ஒன்று எடுத்திருக்காங்களா, இப்போ காயின்லலாம் இருக்கும்ல, அந்த நான்முக சிங்கம் எதுலேருந்து எடுத்தாங்கன்னா சாரநாத், இந்த அசோகர் சாரநாத் தூண்லேருந்து எடுத்திருப்பாங்க. அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய சின்னம் 1950 ஜனவரி 26. இது நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் புக்கில் இருக்க கண்டென்ட் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரூபாய் குறியீடு. நம்மளுக்கு ரூபாய் ஒரு மாதிரி இப்படி குறியீடு மாதிரி போடுவாங்கல்ல, அது எனக்கு வரல. அந்த ரூபாய் குறியீடை யார் இது பண்ணியிருப்பா அப்படின்னா 2010 ஜூலை 15 தான் அந்த ரூபாய் குறியீடு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அது யார் இது பண்ணனா உதயகுமார், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமாருங்கிறவர் தான் அந்த ரூபாய் சின்னத்தை அந்த குறியீடை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். 2010 ஜூலை 15 அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் ரூபாய் குறியீடு. ஓகேவா, நெக்ஸ்ட் தேசிய பாரம்பரிய விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா யானை. தேசிய விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா புலி. பாரம்பரிய விலங்குன்னு கேட்டாங்கன்னா யானை. இது எப்போ அங்கீகரிச்சாங்கன்னா 2010. சரியா, 2010. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேசிய நீர்வாழ் விலங்கு எதுனா டால்ஃபின். தேசிய நீர்வாழ் விலங்கு எதுனா டால்ஃபின். சரியா, ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் டால்ஃபின். சரியா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்க்கலாம். தேசிய இசைக்கருவி எதுனா வீணை. ஓகேவா, தேசிய இசைக்கருவி எது வீணை. சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.